அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிக ஸய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அல்லாஹ்வின் அருளும் கருணையும் சலாத்தும் சலாமும் நம் யாபேர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்ற இனிய துஆவோடு சலாத்தினை கூறி துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. மனித வாழ்விலே நம்மை பொருளிலும் அருளிலும் உயர்த்தக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் நமக்கு ஏற்படும். பொருள்னு சொன்னால் இந்த உலகத்திலே நாம் உயர்வதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அந்த வழிகளை கொள்ளலாம். அருள் என்று சொன்னால் நாம் இறந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வு வருவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அதை பொருளாக கொள்ளலாம். அப்படி ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நமக்கு பிரயோஜனமுடையதாக அதை ஆக்க வேண்டும். குர்ஆனுடைய ஒரு ஆயத்து சொல்லுகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பேசும் பொழுது அல்லாஹ் கேட்பான், வ அல்கி மாஃபி யமீனிக வமா தில்க பியமீனிக யா மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, உங்களுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய பொருள் என்ன என்று அல்லாஹ் கேட்பான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பதிலாக சொல்லுவார்கள், கால ஹிய அசாய அத்தவக்கவு அலைஹா வ அஹஷு பிஹா அலா கனமி வலிய ஃபீஹா மஆரிபு உக்ரா. கையில என்ன இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் கேட்பான். அப்ப நாமளா இருந்தா என்ன பதில் சொல்லுவோம்? கையில என்ன வச்சிருக்கிறோம்? என் கையில பேனா இருந்துச்சுன்னா பேனான்னு சொல்லுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கையிலே ஒரு கைத்தடியை வைத்திருந்தார்கள். அப்போ கைத்தடின்னு சொல்லணும். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்கிறத குர்ஆன் சொல்லும் பொழுது, யா அல்லாஹ், நான் என் கையில வச்சிருக்கிறது கைத்தடி, அந்த கைத்தடியை கொண்டு எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்பட்டுச்சுன்னா அதை அப்படியே ஊனி வச்சு அதுல அப்படியே சாஞ்சு நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக் கொள்வேன். அதோடு விடல, நான் மேய்க்கக்கூடிய இந்த என்னுடைய கால்நடைகளுக்கு ஏதாவது உணவு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கைத்தடியை கொண்டு போய் என்ன செய்வேன், மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகளை அடித்து ஒடித்து பழங்களை பறித்து அந்த கால்நடைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு அந்த கால்நடைக்கு கொடுப்பேன். இன்னும் எக்ஸட்ரா எனக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதுக்கெல்லாம் நான் பயன்படுத்துவேன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னதாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார். கேட்ட கேள்வி ஒண்ணே ஒண்ணு, மூசாவே என்ன கையில என்ன இருக்கு? பதில் என்ன சொல்லணும்? என் கையில கம்பு இருக்கு அப்படின்னு சொல்லணும், என் தடி இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? கையில தடி இருக்குது, நான் ஓய்வு எடுத்துக் கொள்வேன், கால்நடைகளுக்கு பறிச்சு போடுவேன், இன்னும் எத்தனையோ வேலைக்கு நான் பயன்படுத்துவேன்னு சொல்றாங்களே. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் எவ்வளவு பெரியவன், அல்லாஹ்விடத்திலே பேசக்கூடிய சந்தர்ப்பம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி ஏற்பட்ட சந்தர்ப்பத்திலே எவ்வளவு தூரம் நம்மளால பேச முடியுமோ அவ்வளவு பேசணும். நமக்கு நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா ஒரு நிமிஷம் பேசுறது விரும்புவோமா, 5 நிமிஷம் பேசுறத விரும்புவோமா? எவ்வளவு கூட பேசுறதுமோ அதைத்தான் நாம விரும்புவோம். அவர் கேட்டதுக்கு தான் பதில் சொல்லணும் அப்படின்னு இருந்தா கூட அதுல என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட்டு பதில் சொல்லி நம்முடைய நேரத்தை விரிவாக்கி அவருடைய அன்பை நாம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோமா இல்லையா? அப்போ ஜனாதிபதிகளுக்கெல்லாம் ஜனாதிபதி இந்த ரப்பு போடக்கூடியதுதான் இந்த உலகத்திலே மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் பதவி எல்லாமே. குலில்லாஹு மாலிக்குல் முல்கி தூத்தில் முல்க மன் தஷா. நாடிய நபர்களுக்கு, நாடிய மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? உலகத்தினுடைய அரசாட்சியும் பொருளாதாரத்தையும் கொடுக்கிறான் என்பது குர்ஆனுடைய ஆயத்து. அப்போ நாடி கொடுத்த ஒருத்தரிடத்துல நாம பேசுறதுக்கு அவ்வளவு ஆசைப்படுறோம் சொன்னா கொடுக்கக்கூடிய அல்லாஹ்விடத்திலே பேசுறதுங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்போ அந்த சந்தர்ப்பத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு அதிகமாக பேசுகிறார்கள். அப்போ நாமளும் நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களிலே நாம என்ன செய்யணும்? நம்முடைய அமல்களை அதிகப்படுத்த வேண்டும். ரமலானுடைய காலம் மிகப்பெரிய ஒரு புனிதமான ஒரு காலம். இந்த காலத்திலே நம்மால் முடிந்த அளவிற்கு அதிகமான குர்ஆன் ஓத வேண்டும், திக்ருகள் செய்ய வேண்டும், நஃபிலான வணக்கங்கள் தொழுகைகள் போன்றவைகளை செய்ய வேண்டும். ஒரு முறை ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எங்களோடு இன்னொரு நபரும் மஸ்ஜிதிலே அமர்ந்திருந்தோம். பள்ளிவாசலிலே அமர்ந்து
எங்களுடைய தேவைகளை இறைவனிடத்திலே கேட்டுக்கொண்டிருந்தோம். நாங்கள் 3 பேர்ல ஒருத்தர் துவா கேட்பாரு, பிரார்த்தனை புரிவார். பின்னாடி இருக்கிறவர் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் என்று கூறுவார். இப்படி நாங்க ஒவ்வொருத்தங்க துவா செய்ய, பின்னாடி ஒருத்தவங்க ஆமீன் சொல்ல, இப்படியே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த சமயத்தில் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள்ளே வருகிறார்கள். நாங்கள் எங்கள் பிரார்த்தனையை, அந்த துவாவை அப்படியே முடித்து கொண்டோம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்ன யாரை சொல்லு அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா நீங்க கேளுங்க, ஏன் நிப்பாட்டினீங்க, நான் என்ன செய்யறேன், உங்களோடு சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்பொழுது ஏன் நிப்பாட்டினாங்க அப்படின்னு கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரியவர்கள். ஏதாவது நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், நாம ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்மை விட உயர்விலே, நம்மை விட கண்ணியத்திலே உயர்ந்தவர்கள் வந்தால் என்ன செய்யும், முதல்ல நம்முடைய வேலையை அப்படியே நிப்பாட்டிட்டு வாங்க என்னங்கன்னு கேட்போமா இல்லையா? அது மாதிரி ஹஸரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த இன்னொரு சஹாபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவங்க தான் சும்மா இருக்கிறாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தொடருங்க, நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காருகிறார்கள். அப்போ முதலிலே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னொரு சஹாபியும் துஆ செய்கிறார்கள். பின்னாலே ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்ப 2 பேர் துஆ செய்து முடித்த பிறகு, பிரார்த்தனை கேட்டு முடித்த பிறகு, மூன்றாவதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்ய ஆரம்பிக்கிறார்கள். துஆ செய்யும் பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய துஆவிலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு முன்னால் கேட்ட என்னுடைய 2 சகோதரர்கள் கேட்ட அந்த தேவையும் எனக்கு நிறைவேற்றுவாயாக. பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லுகிறார்கள். பொதுவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த துஆவிற்கு, எந்த பிரார்த்தனைக்கு யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லுகிறார்களோ அது கண்டிப்பாக ஒப்புக்கொள்ளப்படும். இப்ப 2 பேர் கேட்டதும் எனக்கு வேணும். அதோடு ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்றை சேர்த்தார்கள். இன்னி அஸ்அலுக வ அஸ்அலுக இல்மன் லா யுன்சா. யா அல்லாஹ், எனக்கு மறக்காத கல்வியையும் கொடுப்பாயாக என்று துஆவை சேர்த்து கேட்கிறார்கள். முன்னாடி 2 பேர் என்னென்ன கேட்டாங்களோ அதையும் கொடுன்னு கேட்டுட்டு, அவர்கள் கேட்காத ஒன்று, எனக்கு கல்வி வேண்டும், அந்த கல்வி எப்படிப்பட்ட கல்வியாக இருக்க வேண்டும், லா யுன்சா, எனக்கு மறக்கவே கூடாது, அப்படி ஒரு கல்வியாக இருக்க வேண்டும் என்று ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்கிறார்கள். ஃபஅம்மன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள். பிற சஹாபாக்களும் ஆமீன் சொல்லுகிறார்கள். இது முடிஞ்ச உடனே அந்த ஏற்கனவே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னொரு சஹாபியும் இருக்காங்க இல்லையா, அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ், நாங்க மறுபடியும் துஆ செய்றோம், அந்த இல்மு எங்களுக்கு வேணும், அந்த மறக்காத இல்மன் லா யுன்சா, மறக்காத ஒரு இல்மு இருக்கா இல்லையா, அதுவும் எங்களுக்கு வேணும், நாங்க மறுபடியும் கேட்கிறோம் யா ரசூலுல்லாஹ், நீங்க ஆமீன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபக்கஹுமா பிஹா அத்-தௌசி. உங்க 2 பேரையுமே இல்மு வேண்டும் என்று, மறக்காத இல்மு வேண்டும் என்று கேட்டு உங்கள் இருவரையும் தௌசி குடும்பத்தை சார்ந்த அபூ ஹுரைரா முந்தி விட்டார், அதனால இன்னுமே கிடையாது, அது அபூ ஹுரைராவுக்கு தான் கிடைக்கும், நீங்க அதை விட்டுட்டீங்க. நீங்களும் இத முதல்லயே உங்களுடைய துஆவோடு அஸ்அலுக இல்மன் லா யுன்சா என்று நீங்கள் சேர்த்து கேட்டிருந்தால், நாங்க கேட்டதோட யா அல்லாஹ் எங்களுக்கு மறக்காத கல்வியும் தருவாயாக என்று நீங்கள் கேட்டிருந்தால், உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த நசீபை கொடுத்திருப்பான். ஆனா நீங்க அதை விட்டுட்டீங்க. இப்ப இதை கேட்டு பெற்றுக் கொண்டவர்கள் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதனால் அது அவருக்கு தான் அப்படின்னு சொல்லி ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடித்து விட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஆமீன் கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியவர்கள் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஞாபக சக்தி, நினைவாற்றல், அவர்களுக்கு மறக்காத ஒரு தன்மை இருந்தது என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொன்மொழிகளை சொல்லிக் கொடுப்பதிலே, அறிவிப்பதிலே பிற சஹாபாக்கள் எல்லாம் பயப்படுவார்கள். நாம சொல்றதுல எதுவும் கூட வந்துருமோ, அல்லது ரசூலுல்லாஹ் சொல்லாத சொல்லிட்டோமோன்னு சொல்லிலாம் அவங்களுக்கு பயம் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, நம்முடைய ஞாபகம் சரியா இருக்கான்னு தெரியாது. ஆனால் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்ல ஞாபக சக்தி இருந்ததின் காரணமாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்ட அந்த துஆ இருந்ததின் காரணமாக பாத்தீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை அதிகமாக சொன்னது ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். மிஷ்காத் என்ற ஒரு ஹதீஸ் கிதாப் இருக்கிறது. அந்த கிதாபை ஆலிமுக்கு ஓதக்கூடிய ஒவ்வொரு இமாமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவ பருவத்திலே 3 வருடங்கள் அதை ஓதுவார்கள். அந்த ஓதக்கூடியதிலே, அந்த மிஷ்காத்தினுடைய ஹதீஸ் கிதாபிலே ஒவ்வொரு பக்கத்திலும் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்ப எவ்வளவு பெரிய ஞாபக சக்தி! இது எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டா, அந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு வாங்கி கொண்டார்கள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு பயணத்துக்கு போயிட்டு வரும் பொழுது ஒரு கிராமத்து வழியாக வருகிறார்கள்.
அங்கே ஒரு ஆராபி ஒருவர், ஆராபின்னு சொன்னா கிராமவாசி, நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அவரா கிராமத்தாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிராமத்து ஆளு, ஒரு கிராம அரபி ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இனங்கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்காங்கன்னு சொல்லி கூட்டு போய் வீட்டுல, யார் ரசூலுல்லாஹ் எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுல இருக்கக்கூடிய ரிஸ்கை நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. சரின்னு போய் நல்லா உபசரிக்கிறாரு. பொதுவாக கிராமத்தாளுடைய உபசரிப்பே தனியா இருக்கும், நாம நம்முடைய உபசரிப்புங்கிறது தனியா இருக்கும். நம்ம எல்லாம் நகரத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலே இது ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா நரகம் தான் இது. ஏன்னா நல்ல காத்து கிடையாது, நல்ல தண்ணி கிடையாது, நல்ல ஒரு பழக்க வழக்கம் இருக்காது, எல்லாமே நம்மளுக்கு மாசுபட்ட ஒரு நிலைதான் இருக்கிறது. அதனால நகரங்கள் பூரா நரகமாக மாறி வரக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். இருந்தாலும் அப்ப நாம நகரத்திலே வாழ்கிறோம். நகரத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா நேரமே இருக்காது. அடுத்தடுத்து என்ன, அடுத்தடுத்து என்ன, அடுத்தடுத்து என்ன. நான் வரும்போது நம்மளுடைய இந்த காட்சிகளை படம் பிடிக்கக்கூடிய தம்பி இடத்துல கூட கேட்டேன், தம்பி எப்ப வந்தா நாம இத எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப அவரு சொல்லக்கூடியது, நீங்க எப்பனாலும் வாங்க, ஆனா முதல்ல சொல்லிருங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தடுத்து வேலை இருக்குன்னு அர்த்தம். அவருக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? அடுத்தடுத்து வேலை இருக்கு. இதே மாதிரி தான் ஒருத்தர் நாம போய்கிட்டே இருக்கிறோம், ஒருத்தர் என்ன செய்யறாரு, இது என்னங்க அப்படின்னு விவரம் கேட்டாருன்னா அப்படியே நம்ம பார்ப்போம், அப்படியா இந்த இதாங்க அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்போம். ஒரு அட்ரஸ் கேட்டா கூட இதாங்கட்டு நாம வாட்டுக்குள்ள போய்கிட்டே இருப்போம். காரணம் அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு அடுத்தடுத்து வேலை இருக்குது, நம்முடைய சூழ்நிலை அப்படி. அதே கிராமத்துல போய் ஒரு அட்ரஸை காட்டி, ஏங்க இது எங்கெங்க இருக்கு அப்படின்னு கேளுங்க, அப்படியா இங்க வாங்க அப்படின்னு கையில கூட்டு போய் அந்த வீட்டை தட்டி, சொந்தக்காரங்க கூட இருந்தா, மாமி ஆள் வந்திருக்கு பாருங்க, உங்களை தான் தேடி வந்திருக்குன்னு கூட உட்கார்ந்து என்ன ஏது எல்லாம் பார்த்துட்டு திருப்பி எங்கெங்க போகணும் கொண்டு போய் விட்டுட்டு வரக்கூடிய சூழ்நிலை எங்க இருக்கும்? கிராமத்து மக்களிடத்திலே அந்த நற்பண்பு இருக்கும். இதுதான் கிராமத்தினுடைய ஸ்டைலு. அது மட்டும் இல்லாம இங்க பார்க்கையில நாம பார்த்தோம்னு சொன்னா நல்லா இருக்கியா நல்லா இருக்கியான்ட்டு போயிருவோம். கிராமத்துல பாத்தீங்கன்னா அப்படி இல்ல, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, முதல்ல ஏதாவது குடிங்க, அதுக்கப்புறம் பேசிக்கிடுவோம் நாம. இதெல்லாம் அந்த பண்புகள் எல்லாம் இன்னும் கிராமத்துல நிறைஞ்சு இருக்குது. நானே ஏதாவது ஒரு தேவைக்காக வேண்டி நம்ம ஊரை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல போனேன்னு சொன்னா, என்னைக்கோ ஒரு நாள் என்ன செஞ்சிருப்பாரு, நம்ம இடத்துல ஏதாவது ஒரு தேவைக்காண்டி ஓதி பார்த்திருப்பாரு, ஏதாவது செஞ்சிருப்பாரு. அங்கிட்டு போனேன்னு சொன்னா, ஆமா நில்லுங்க, உங்களை ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, வாங்கலேன் ஒரு டீயை குடிங்களேன், அதை செய்யுங்களேன், இதை செய்யுங்களேன்னு சொல்லிட்டு போவாங்க. அதே நம்ம ஊருக்குள்ள ரவுண்ட் அடிக்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளுங்க யாரை பார்த்தோம்னு சொன்னா ஒரு சலாம் ஒண்ணு இருக்கும், அல்லது ஒரு விஷ் பண்ணுவாங்க, அல்லது ஒரு புன்முறுவலோட போயிரும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இங்க உள்ளது வேலை வேலைன்னு நாம அலைகிறோம். அவங்களுக்கு வக்து இருக்குது, நேர்மை இருக்குது, அவங்களுடைய பண்பு எதா இருந்தாலும் கூட்டு போய் வச்சு ரொம்ப நல்லா கவனிக்கிறது தான். இது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த கிராமத்து அரபி நல்லா கவனிக்கிறார். கவனிச்ச உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்க. என்ன இந்த அளவுக்கு நம்ம மேல இவ்வளவு பிரியமாக பரிவாக நடந்து கொள்கிறாரே என்று சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க, ரசூலுல்லாஹ் நீங்க மதீனாவுக்கு வந்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பிற்காலத்தில் ஒரு நாள் மதீனாவிற்கு அவர் செல்ல வேண்டிய தேவை இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கும் போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அவங்கள பரிவோட கவனிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு அவ்வளவு தூரம் நம்மளை கவனிச்சிருக்கிறாங்களே, இப்ப வந்தவுடனே எப்படி விடுறது? அதனால உட்கார்ந்து நல்ல விருந்து எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டாங்க. போட்டு முடிச்ச பிறகு கிளம்பும்போது சொன்னாங்க, உங்களுக்கு எதுவும் தேவை இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க அப்படின்னாங்க. யார் கேட்கறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறது. வேண்டுமான எதை நாம வேண்டுமான அவர்கள் கேட்கும் பொழுது நாம் எதை வேண்டும் என்று சொன்னால் அது கிடைக்கும். ஏன்னா நபியினுடைய சொல்லு மாறவே செய்யாது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது வேணுமான்னு கேட்கும் பொழுது அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? எனக்கு சொர்க்கம் வேணும்னு சொல்லியிருக்கலாம். நாம என்ன கேட்டுவிடுவோம், எனக்கு சொர்க்கம் வேணும், அது மாதிரி நான் எப்போல்லாம் அல்லாஹ்விடத்துல எதெல்லாம் கேட்கிறேனோ என்னுடைய அந்த பிரார்த்தனைகள் துஆக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும், இப்படி கேட்கலாம். இது மாதிரி எனக்கு ஷஹாதத் என்னும் ஒரு தரஜா அந்தஸ்து வேண்டும், இது மாதிரி எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், கேட்கலாம். மூலக்காரன் அப்படித்தான் கேட்பான். அந்த கிராம அரபி என்ன செஞ்சாரு, என்ன வேணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே வாகனம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ரசூலுல்லாஹ் ஒரு வாகனத்தை கொடுக்க சொன்னாங்க. வேற என்ன வேணும்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, எனக்கு நிறைய ஆட்டு மந்தை இருக்குது, அப்பப்போ ஓனாய் அடிச்சுட்டு போயிருது, அதனால ஒரு நல்ல நாய் இருந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நாயும் கொடுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் சொன்னாரு, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்புறம் சொன்னாரு, அவரு எங்க வீட்டுல ஒத்தையிலே வேலை பார்க்கறா, எல்லாத்தையும் என்னுடைய வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு, ஆட்டு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு, காட்டு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு, ரொம்ப சிரமப்படுதா. அதனால என் மனைவிக்கு துணைக்கு ஒரு பணிப்பெண் வேணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பணிப்பெண்ணை அவர் கூட கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி எல்லாம் கிடைச்சிச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 3 இது எப்ப என்னென்ன வேணும்னு கேட்கும் பொழுதெல்லாம் இவர் கேட்டதெல்லாம் கொடுத்த பிறகு சொன்னாங்க, என்னுடைய அருமை நண்பரே, அருமை சகோதரரே, பனு இஸ்ரவேலுடைய கிழவியை விட
நீங்க என்ன செய்யல, விவரமா கேட்கலையே, அவரை விட இயலாமல் ஆகிவிட்டீரே அப்படின்னு சொல்லி பனு இஸ்ரவேல கிளவி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அந்த கிராமத்து அரபிக்கு ஒன்னும் புரியல. என்னமோ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நம்ம கேட்டது கிடைச்சிச்சு, போயிட்டு வரேன்னு சொல்லி சலாத்தை போட்டுட்டு கிளம்பிட்டாரு. அவரு போன பிறகு சுத்தி இருந்த சஹாபாக்கள்லாம் யோசிச்சாங்க, அது என்ன பனு இஸ்ரவேல கிளவியை விட நீ மோசமா போயிட்டியே, இயலாமல் ஆகிவிட்டாயே, அவளை விட விவரம் கெட்டு போயிட்டியேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த அரபி கிராம அரபியை சொல்லி இருக்கிறாங்களே, அந்த பனு இஸ்ரவேல கிளவினா யாரு என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல யா ரசூலுல்லாஹ் பனு இஸ்ரவேல கிளவினா என்ன யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி இடத்துல அந்த சஹாபாக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறாங்க, பனு இஸ்ரவேல கிளவினா என்ன யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா கேட்டுட்டீங்களா, சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாய மக்களுக்கு பேர் தான் இஸ்ரவேலர்கள்னு சொல்லி சொல்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாய மக்களுக்கு. அந்த இஸ்ரவேல மக்களிலே ஒரு பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணி யார் அப்படின்னு கேட்டா, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மக்பராவை தெரிந்தவர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அடக்க ஸ்தலத்தை தெரிந்தவர்கள். அன்றைய பனு இஸ்ரவேலர்கள்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்பரா யாருக்குமே தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்பராவை ஜியாரத்து செய்ய வேண்டும் என்று எண்ணம் இருந்தது, யாருக்குமே தெரியாது. கடைசியாக இந்த வயதான பெண்மணிக்கு தான் தெரியும் அப்படிங்கிறத கேள்விப்பட்டுட்டு அந்த வயதான பெண்மணி இடத்துல போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்பராவை காட்டி தருமாறு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க. அப்போ அந்த வயதான பெண்மணி சொல்லும், மூசாவே நான் காட்டித்தாரேன், மாட்டேன்னு சொல்லல, எனக்கு தெரியும் நான் காட்டித்தாரேன், ஆனா எனக்கு ஒண்ணு வேணும், கிடைக்குமா அப்படின்னு கேட்டுச்சு அந்த அம்மா. அது பாருங்க மூலக்கார கிழவி எப்படி கேட்குது தெரியுமா, என்ன வேணும் நீ கேளு, ஆனா எனக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்பராவை காட்டி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அப்ப அந்த கிழவி சொல்லிச்சு, நான் மக்பராவை காட்டி தரேன், நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்டு சொல்லுங்க, சொர்க்கத்துல உங்களோட நான் இருப்பேனான்னு கேட்டு சொல்லுங்க. எப்படி பாருங்க, ஒரு நபி எவ்வளவு பெரிய அந்தஸ்திற்குரியவர்கள், அந்த நபியுடனே இந்த கிழவி சொல்லுது சொர்க்கத்திலே உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்று கேட்கிறது. அப்படி நீங்க அதை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் என்ன செய்யறேன், அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்பராவை காட்டி தரேன்னு சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் நல்ல மூளையாத்தான் இருக்கிற கிழவி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். துஆ செஞ்ச உடனே அல்லாஹ் சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நீங்க என்ன செய்யுங்க, அந்த பெண்மணிக்கு சொல்லுங்க உங்களோடு அந்த பெண்மணி சொர்க்கத்திலே இருப்பா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ் சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த பெண்மணி இடத்துல கிழவி இடத்துல, எம்மா நீ எனக்கு முதல்ல மக்பராவை காட்டு, அதுக்கப்புறம் நீ கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த மக்பராவை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்பராவை அந்த கிழவி கொண்டு போய் காட்டுச்சு. காட்டின உடனே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மக்பராவிலே சென்று ஜியாரத்தெல்லாம் முடிச்சுட்டு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இங்க வாமா, நீ மூளையோட கேட்ட, முதல்ல சொர்க்கம் கிடைக்கிறதே பெருசு, அதுக்கப்புறம் சொர்க்கத்துல என்னோடு இருக்கிறது அதை விட பெருசு, ஆனா நீ ஒரே வார்த்தையில முடிச்சுட்ட, உங்களோடு நான் சொர்க்கத்துல இருக்கணும்னு சொல்லி ரெண்டையுமே நீ வாங்கிட்ட, நீங்க மூலக்காரி தான், அல்லாஹ் சொல்லிட்டான் உனக்கு அது உண்டுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான், அதனால நாளை மறுமையிலே நீ நம்மோடு சொர்க்கத்திலே இருந்து கொள்ளலாம் என்ற ஒரு நற்செய்தி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், அப்போ அந்த கிழவி எவ்வளவு மூளையோட மூசா அலைஹிஸ்ஸலாத்து இடத்துல தன்னுடைய காரியத்தை சாதித்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை வச்சு தான் சொன்னேன், இந்த கிராமத்து அரபி அப்படி நடந்துக்கிடலையே, இந்த கிராமத்து அரபி இடத்துல என்ன வேணும்னு நான் கேட்கும் பொழுது அந்த கிழவி கேட்டது மாதிரி சொர்க்கத்தையோ யார சொல்லல உங்களோடு இருக்கக்கூடிய தௌஃபீக்கையோ வாய்ப்பையோ எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா அல்லாஹ் அதை கொடுத்திருப்பாரு இவருக்கு, அதனால தான் சொன்னேன், அவ்வளவு விட நீ இல்லாமல் ஆகிவிட்டீரே என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பனு இஸ்ரவேல கிழவியை பற்றி சஹாபாக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த கிழவிக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது, அதனால கடக்குன்னு என்ன செஞ்சிருச்சு, கபக்குன்னு சொல்லி எல்லாருடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதுதான், அந்த நோக்கத்தை அடைந்து கொண்டது. ஆனால் இந்த கிராமத்து அரபிக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்ற வாய்ப்பு கிடைத்தது, ஆனால் பயன்படுத்தவில்லை. இதுபோல நாம இருந்திடக்கூடாது. நமக்கு இந்த ரமலான் என்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, இந்த ரமலானிலே நாம் நம்முடைய அமல்களை அதிகப்படுத்தி அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ரமலானுடைய நன்மை சாதாரணதில்லை. ஹஜ்ரத் தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி அவங்க சொல்றாங்க, ஒரு முறை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸில் 2 நபர்கள் ஒன்றாக வந்து ஈமான் கொண்டார்கள். 2 பேருமே கலிமா சொல்லி ஈமானிலே வந்து அல்லாஹ் ஒருவன் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் ஏற்றுக்கொண்டு ஈமானிலே வந்து ஈமானுடையவர்களாக வாழ்ந்தார்கள். இருவரிலே ஒருவர் ஷஹாதத்துடைய அந்தஸ்தை வீர மரணம் அடைந்து
ஷஹாதத்தினுடைய அந்தஸ்திற்கு சென்று விட்டார். ஒரு ஷஹீதினுடைய அந்தஸ்து எப்படி என்று சொன்னால், அவர் உலகத்திலே மரணித்தார் என்று சொன்னாலும் அவருடைய மரணம் முடிந்தவுடனே நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்லுவார் என்பது ஷஹாதத் என்ற அந்த தரஜாவுடைய நன்மை. அப்போ அவர் இறந்து போயிட்டார், ஷஹாதத்தில் வீர மரணத்தில் இறந்து போயிட்டார். இன்னொருவர் அதற்கு பிறகு 1 வருடங்கள் வாழ்ந்து படுக்கையிலிருந்து இறந்து போய்விட்டார். தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஒரு முறை நான் ஒரு கனவு காணுகிறேன். அந்த கனவிலே நான் சொர்க்கத்தினுடைய வாசலிலே நிற்கிறேன். தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் சொர்க்கத்தினுடைய வாசலிலே நிற்கிறேன். அப்படி நிற்கும் பொழுது சொர்க்கத்துள்ளிருந்து ஒருவர் வருகிறார். வெளியே வந்து பெயரை சொல்லி அழைக்கிறார். பெயரை சொல்லி அழைத்து உள்ளே அழைத்து செல்கிறார். அந்த பெயரை சொல்லி அழைக்கப்பட்ட நபர் யார் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரே நேரத்திலே ஈமான் கொண்டு முதலிலே ஷஹாதத் என்னும் வீர மரணம் அடைந்தாரே அவர் அல்லாத இன்னொருவர் 1 வருடம் கழித்து இறந்தாரே அவர் உள்ளே அழைத்து செல்லப்படுகிறார் முதலிலே. இரண்டாவது மறுபடியும் வருகிறார். சிறிது நேரத்திற்கு பிறகு வந்து மறுபடியும் அழைக்கிறார். மறுபடியும் அழைத்து செல்லப்பட்டவர் யார் என்று சொன்னால், அந்த ஒரே நேரத்திலே ஈமான் கொண்டவரிலே வீர மரணம் அடைந்த ஷஹாதத்தினுடைய அந்தஸ்தை அடைந்த அந்த மனிதரை உள்ளே அழைத்து செல்கிறார். அப்போ லேட்டா இறந்தவர் முதல்ல சொர்க்கத்துக்கு போறாரு. முதலிலே ஷஹாதத்தினும் தரஜாவிலே இறந்தவர் இரண்டாவதாக சொர்க்கத்திற்கு போகிறார். மூன்றாவதாக அந்த சொர்க்கத்தினுடைய பொறுப்புதாரி வெளியே வந்து தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்லுகிறார், உமக்கு இங்கே வருவதற்கான நேரம் வரல, நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டார். வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதோட நான் முழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசுறாங்க. ஷஹாதத் என்னும் அந்த வீர மரணம் தரஜா என்பது உயர்ந்தது. ஆனால் அவர் இரண்டாவது சொர்க்கத்திற்கு செல்லுகிறார். 1 வருடம் கழித்து அவர் இறந்த பிறகு 1 வருடம் கழித்து இறந்த நபர், நோய்வாய்ப்பட்டு படுக்கையில இருந்து இறந்த நபர் முதலாவதாக சொர்க்கத்திற்கு செல்லுகிறார். ஆனா இதுல நியாயப்படி பார்த்தா வீர மரணம் அடைந்த அல்லாஹ்விற்காண்டி தன்னுடைய உயிரை கொடுத்த அவரல்லவா முதலிலே சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். ஆனா லேட்டா இறந்த 1 வருஷம் கழிச்சு இறந்த அவர்களும் முதல்ல போறாரு அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் மத்தியிலே ஆச்சரியமாக பேசிக் கொள்ளுகிறார்கள். இந்த தகவல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எத்துகிறது. அவங்களுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு, ஏன் இதுல என்ன ஆச்சரியப்பட வேண்டி இருக்குது, ஏன் அப்படின்னு கேட்டா, முதலிலே இறந்தவர் ஷஹாதத்தின் வீர மரணம் அவர் அடைந்திருந்தாலும் 2 பேரும் ஒரே நேரத்தில் ஈமான் கொண்டார்கள். ஒருவர் ஷஹாதத்தின் வீர மரணத்திலே அல்லாஹ்விற்காண்டி தன்னுடைய உயிரை கொடுத்தார். அதற்கு பிறகு 1 வருடம் கழித்து இன்னொருவர் இறந்தார். அந்த 1 வருடம் கழித்து இழந்தவர் தான் முதலிலே சொர்க்கத்திற்கு சென்றிருக்கிறார். அதுதான் இப்போ எல்லாராலும் ஆச்சரியமாக பேசக்கூடிய செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலிலே இறந்தவர் ஷஹாதத் என்னும் வீர மரணத்தை பெற்றிருந்தாலும் இரண்டாவது இருந்தவர் 1 வருடம் இருந்திருக்கிறார். அந்த 1 வருடத்திலே ரமலானுடைய மாதத்தை அவர் அடைந்திருப்பார். ரமலானுடைய மாதத்திலே அவர் நிறைய அமல்கள் செய்திருப்பார். ரமலானுடைய மாதத்திலே செய்யக்கூடிய அமல் என்பது அல்லாஹ்விடத்திலே மிக உகப்புக்குரியது, உயர்ந்தது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியது. நோன்பு வைத்திருப்பார், குர்ஆன் ஓதியிருப்பார், தொழுதிருப்பார், நஃபிலான தராவி தொழுகை போன்றவைகளை எல்லாம் தொழுதிருப்பார். அப்படி நிறைய நன்மைகளை அவர் சேகரிப்பதற்கு, சேர்த்து வைப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கிறது. அப்ப அந்த வாய்ப்பை பெற்ற அவர் தான் முதல்ல என்ன செஞ்சிருக்கிறாரு, சொர்க்கத்திற்கு போகிறார். ஏனென்றால் ரமலானிலே செய்யக்கூடிய அமல்களுக்கு நன்மையை பற்றி சொல்லும் பொழுது வானத்திற்கும் பூமிக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அளவிற்கு நன்மை இருப்பதாக ஹதீஸ்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்ப அந்த ரமலானுடைய அமல் செய்தியின் காரணமாக ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்தை காண முதலிலே சொர்க்கத்திற்கு சென்றிருக்கிறார் என்று சொன்னால், அப்போ இந்த ரமலானுடைய பரக்கத்து எவ்வளவு என்பதை நாம் விளங்கி, நல்ல சந்தர்ப்பமாக கிடைத்திருக்கக்கூடிய இந்த ரமலானை பயன்படுத்தி நாம் வாழ வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீகை நம் யாவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.